வாங்க நண்பர்களே, இன்று நம்மிடம் பேச போகும் விஷயம் ஆன்மீகம். பலர் எண்ணும் ஆன்மீகம் என்பது மதம், வழிபாடு, கோவிலுக்கு போனது என்று. ஆனால் உண்மையில் ஆன்மீகம் என்பது உங்களுடைய உள்ளார்ந்த மன அமைதி, நம்பிக்கை, உங்களோட ஆன்மா, அதாவது ஆழமான உள்ளுணர்வு. ஆன்மீகத்துக்கான பாதை ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு. யாருக்காவது அது பக்தி வழியாக இருக்கலாம், யாருக்காவது தியானம், யோகா அல்லது நல்ல செயல்கள் மூலம். ஆன்மீக மனிதன் என்றால் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறான், மனதில் அமைதி இருக்கிறது, வன்முறை வேண்டாம் என்பான். அவர்தான் ஒரு உண்மையான ஆன்மீகி. மதம் என்பது ஒரு வழி, ஆன்மீகம் என்பது அந்த வழியின் பயணம். நம்முடைய வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வரும். ஆனால் ஆன்மீகத்தை பின்பற்றும் போது நாம் அந்த சிக்கல்களை அமைதியாக எதிர்கொள்கிறோம். தினமும் 5 நிமிடம் ஆன்மீக எண்ணத்தில் கவனம் செலுத்துங்கள். மனம் தெளிவாகும், வாழ்க்கை சீராகும். இதுதான் ஆன்மீகத்தின் சக்தி.